கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முதல் பாகத்திலே 4, 5, 6 தலைப்புகளாக பாவம் புண்ணியம் சார்ந்தே வைக்கிறார். பாவமாம் புண்ணியமாம், பாவம் புண்ணியம், புண்ணியம் திரும்ப வரும், இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் பாவமாம் புண்ணியமாம் அதில் எழுதுகிறாரு, ஒரு மனிதர் சினிமாவில் இருந்தவரை பற்றி நான் இங்கே குறிப்பிடுறேன். இது வரைக்கும் நான் யாரை பற்றியும் அப்படி சொன்னதில்லை, ஆனால் இது சொல்லணும். அப்போ தான் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உண்மை எல்லோருக்கும் புலப்படும் அப்படிங்கிறார். யாருன்னா பட அதிபர் சின்னப்ப தேவரை நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அவர் 30-35 வயது வரை வாழ்க்கை கடுமையான வறுமையிலும் ஏழ்மையிலையும் கழிந்தது. அவர் ஆனாலும் கூட எத்தனை வறுமை வந்தாலும் நாணயத்தையும் நேர்மையையும் அவர் விட்டதே இல்லை. அப்போ இது ஒரு பாடம் நமக்குங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜூபிட்டர் பிக்சர்ஸ் படங்களில் ஸ்டன் நடிகராக வேலை பார்க்குறாரு, குஸ்தி கோதா நடத்துகிறாரு, சிறிய பால் பண்ணை நடத்துகிறாரு, ஆக உழைச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் கூட ஒரு பெரிய முன்னேற்றம் அவருக்கு கிடைக்கல. ஒரு வெத்தலைப்பாக்கு கடையில் அவருக்கு 6 ரூபாய் வரை கடன் ஆகிடுது ஒரு சமயம். அப்போ அந்த கடைக்காரர் கழுத்தில் துண்டு போட்டு முறுக்கி, நீ இந்த பணத்தை வச்சுட்டு தான் போகணுங்கிறாரு. அந்த வேதனையில் அவர் அப்படியே நடந்து கோவையில் அவர் இருந்த பகுதியிலிருந்து 10 மைல் தூரம் நடந்தே போய் சேர்றாரு. அந்த இடம் எது? நான் மருதமலைக்கு போய் முருகன்கிட்ட போய் அழுகிறார். முருகா, என்னை காப்பாற்று, எனக்கு அவமானமாக இருக்கேன்னு சொல்கிறார். ஆக இந்த ராத்திரி ஆயிடுது அந்த நேரத்தில். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நடந்து வர்ற பொழுது, இவர் அப்படியே வந்துட்டே இருக்கிற பொழுது ஒரு சிகரெட் பேக்கெட் கீழே இருக்குது. அந்த பேக்கெட்டை அவர் காலில் எட்டி உதச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் வந்த பிற்பாடு அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து பார்க்குறாரு. அதில் 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. ஆக, முருகா, நீ என்னை கையை விடலை, நல்லவனாக வாழ்ந்தோம், தெய்வத்தை நம்பினோம், தெய்வம் கைவிடவில்லை என்று தானே எண்ணி இருக்கும் அவருடைய மனசு அப்படின்னு கண்ணதாசன் வாக்குமூலம் தருகிறார். ஆக, அதற்கு பிற்பாடு சின்னப்ப தேவர் அவர்கள் உயர்ந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக, முருகப்பெருமானே 10 ரூபாயை கொடுத்து நீ பத்திரமாக வாழ் என்று சொல்வதற்கு ஒப்பானது அது. ஆக, உனக்கு வருகிற துன்பமெல்லாம் பனி போல பறந்து ஓடாவிட்டால் நீ இந்து மதத்தையே நம்ப வேண்டாம் என்று ஒரு டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கண்ணதாசன் இந்த பகுதியில். ஆக, இந்து மதம் எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு போதிக்குதுங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, ஒருவனை எந்த வார்த்தை சொல்லி நீ திட்டுகிறாயோ அதே வார்த்தையில் எப்போதாவது ஒரு முறை நீ திட்டப்படுகிறாய். உண்மைதானுங்களே? அப்படி நம்மளை எத்தனை முறை நம்ம எல்லோருக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அப்போது செய்த வினை அதே வடிவத்தில் திரும்ப வரும் என்று இந்து மதம் போதிக்கிறது. பாவம் என்பது நீ செய்யும் தீமை, புண்ணியம் என்பது நீ செய்யும் நன்மை. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், விநாச்ச காலே விபரீத புத்தி. இவையெல்லாம் இந்துக்களின் பழமொழிகள், அதுதான் வாழ்க்கை மொழியும் கூட என்பது கண்ணதாசனினுடைய வாதம். ஒருவன் செய்த எந்த பாவமும் அவன் தலையை சுற்றி ஆயுட்காலத்திலேயே அவனை தண்டித்து விட்டு தான் விலகி இருக்கிறது என்கிறார். உண்மைதானுங்களே? நம்ம செஞ்ச பாவம்தான் நமக்கு எல்லா நல்வினை தீவினை எல்லாத்துக்கும் காரணம். இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, இது ரொம்ப அழகாக இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது கிறிஸ்தவ வேதம். இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல. அதை தாண்ட ஒரு பெரிய விஷயம். பாவத்தின் சம்பளம் வயதான காலத்தில் திரும்ப வரும் சிறு சேமிப்பு நிதிங்கிறார். சரியான நேரத்திலே அவனுக்கு கிடைக்கும் போனஸ். சாவுக்கு பின் நடப்பது 2வது விசாரணை. அதாவது தீர்ப்பு என்ன அப்படின்னா சாவுக்கு பின்னாடி தான் கிடைக்குங்கிறார். முதல் தீர்ப்பு அவன் ஆயுட்காலத்திலேயே அழிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. அவன் செஞ்சது அவன் அனுபவிக்கணுங்கிறத இவ்வளோ அழகாக கண்ணதாசனை தவிர வேறு எவராலுமே சொல்ல முடியாது. அடுத்த தலைப்பில் பாவம் புண்ணியம்ங்கிற தலைப்பில் இப்படி சொல்கிறார் பாருங்களேன், தத்துவத்தை எப்படி சொல்கிறார். பாவம் புண்ணியம் என்பதையெல்லாம் வெறும் தத்துவமாகவே கேட்டுக்கொண்டிருந்த மனிதனுக்கு சில நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டினால் விளங்கும் என்பதற்காகவே நான் இதை எழுதுகிறேன் அப்படிங்கிறார். வாழ்க்கை ஒழுக்கத்தை, சமுதாய ஒழுக்கத்தை அதிகமாக வற்புறுத்துவது இந்து மதம்தான். அதன் பண்பாடுகள் உன்னதமானவை, அதன் சடங்குகள் அர்த்தமுள்ளவை அப்படிங்கிறார்.
அப்படி சொல்லிட்டு அந்த சடங்கில் மிக முக்கியமாக அவர் கொண்டு வருவது மங்கள நான், அதாவது தாலியை பற்றி சொல்கிறார். இன்னொன்று, மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டிலே அமங்கல வார்த்தை கூடவே கூடாது. பெண்ணுக்கு மங்களம் என்பது தாலி. திருமணத்தில் கட்டப்படும் அந்த தாலியை மரணத்தின் போதுதான் கழற்ற வேண்டும். சிலர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் பேர் வழின்னு அந்த தாலியை கழட்டி ஆணியில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறது தவறுங்கிறாரு. எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போதும் கூட கழற்றக்கூடாது, அவ்வளவு புனிதமானது அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியினுடைய பாக்கியத்தை பற்றி ஒரு அழகாக ஒரு கதை சொல்கிறார். கதையெல்லாம் நிஜம். அதாவது நன்கு பாடக்கூடிய ஒரு நடிகரை வைத்து இவர் ஒரு படம் எடுக்கிறார். ஏன்னா இவர் முழுக்க முழுக்க அந்த படத்தில் பாடலாகவே வர வேண்டும் என்பதற்காக அந்த பாடுற நடிகரை தேர்ந்தெடுத்திருக்கார். ஆனால் அந்த சமயத்தில் அவர் மிகவும் வறுமையில் இருக்கார். அவருடைய மனைவியின் தாலியும் கூட அடமானம் வச்சு அந்த தாலிக்கு பதிலாக அரக்கு வச்ச மஞ்சளை அவர் தாலியாக தன்னுடைய மனைவிக்கு கட்டி விட்டிருப்பார். ஆக இதையெல்லாம் கேள்விப்பட்ட கண்ணதாசன் அவர்கள் கொஞ்சம் பணம் இரவல் வாங்கி அந்த பணத்தை அடகு வச்ச தாலி எடுக்க வச்சு அந்த நடிகரின் மனைவிக்கு கட்ட சொல்கிறாரு. கட்டின பிற்பாடு ஏற்கனவே இன்ஸ்டால்மெண்ட் ஆயிட்டவர் அவர். ஆக இந்த படம் முடிந்தவுடன் என்ன ஆகுதுன்னா, அந்த தாலி மீண்டும் நடிகரின் கழுத்திலே ஏறிய பிற்பாடு, நடிகரின் மனைவியின் கழுத்திலே ஏறிய பிற்பாடு இவர் நடித்த அந்த படமும் சக்ஸஸ் ஆகுது. அதற்கு பிற்பாடு இவர் தொடர்ந்து எல்லா படங்களும் வெற்றி அடைந்த நிலையிலே அவருக்கு எப்படி சத்தியவதியின் தாலி அந்த கணவனைவே காப்பாற்றியதோ அப்படி இந்த சத்தியவதியினுடைய தாலி இந்த நடிகருக்கு பல வெற்றிகளையும் பணத்தையும் அந்த இன்வால்மெண்ட்டு, அதாவது இன்சால்வன்சி கொடுத்த அந்த இது ரத்தாகி அதற்கு பிற்பாடு நிறைய சொத்துகள் வாங்குகின்ற உயர்ந்த நிலைக்கு போகிறார். ஆக பாவத்தின் விலை அவரது வாழ்நாளிலேயே கிடைத்து விடுகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்துக்களின் மங்களசூத்திரம் தன் சக்தியை காட்டும். எனவே மங்களசூத்திரம் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறார். இது இன்றைய கால பெண்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் கூட என்னுடைய கருத்துங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஃபேஷனுங்கிற பேரில் தாலியே போடுறதில்ல, சின்னதாக ஒரு சின்ன செயின் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறு தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்று சொல்கிறார், இந்துக்கள் சம்பிரதாயத்தில் அன்னையும் பிதாவும் முதல் தெய்வம். தாயை பணிந்தவன் கோயிலுக்கு போக வேண்டாம். தாய் தந்தையை சுற்றி வந்த கணபதிக்குத்தான் சிவபெருமான் மாம்பழத்தை அளித்தார், உலகத்தை சுற்றி வந்த முருகனுக்கல்ல அப்படிங்கிற ஒரு பக்கா ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஆக நம்மளும் அதை மனசில் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்களுக்கு சொல்கின்றார். மனைவி மயக்கத்தில் மாதாவை மறந்தவன் கதி என்பதை புராணங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்து மகாசமுத்திரம் என்று பெயர். இந்து மகாசமுத்திரம்னு சொல்கிறோம். இந்து மகாசமுத்திரம் மட்டும் இல்லை, இந்துவும் ஒரு மகாசமுத்திரம்தான். ஆகவே இந்து மதம் சொல்கின்ற தத்துவங்கள் மிகவும் உண்மை. இந்து மதங்கள் சொல்கின்ற இந்த தத்துவங்களை மனதில் வைத்து கொண்டால் பல விஷயங்களை நாம் எளிதாக கடந்து போக முடியும் அப்படிங்கிறது கண்ணதாசன் அவர்களினுடைய வாதம். அடுத்தது, புண்ணியம் எப்பவுமே திரும்ப வரும் அப்படிங்கிறார். நம்ம செய்கிற புண்ணியந்தான் நம்மை காக்கும் அப்படிங்கிறதுல கண்ணதாசன் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். அதற்கு உதாரணமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்து மதத்துறையில் அது ஆத்மார்த்த துறை. இந்து மதத்துறை எப்போவுமே நதியின் ஓட்டம் பள்ளத்தை நோக்கியே போகும். அப்படித்தான் ஒன்றும் அறியாமல் செய்யும் தவறுகள், பாவங்கள், அவை எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அது தன்னைத்தானே திருத்திக் கொள்கின்ற நிலை ஏற்படும் அப்படிங்கிறார். இன்னொன்று விஷயம் சொல்கிறாரு, அறிந்து செய்யும் தவறு தவறல்ல, அது குற்றம், அதற்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் அறியாமல் செய்யும் தவறுக்கு மன்னிப்பு உண்டுன்ட்டு ரொம்ப அழகான கதை ஒன்று சொல்கிறார். நடையில் நின்று உயர் நாயகன் என்று கம்பனால் போற்றப்பட்ட ராமபிரான் ஒரு சமயம் கங்கைக்கு குளிக்க போகிறாரு. அவரோட அம்பரா துணியில் ஒரே ஒரு அம்பு மட்டும் இருக்குது. அந்த அம்பை
எப்போவுமே அம்பரா துணியில் ஒரு அம்பு இருந்ததுன்னா அதை கிடக்க போடக்கூடாது, நிலத்தில் ஊன்றி தான் வைக்கணும். அப்படி அந்த அம்பை அம்பரா துணியிலிருந்து எடுத்த ராமபிரான் நிலத்திலே ஊன்றி வைத்து விட்டு குளிக்கிறதுக்கு போகிறார். குளிச்சுட்டு வந்து அவர் அந்த அம்பை எடுக்கின்ற பொழுது பார்க்கின்றார், அந்த அம்பிலே தேரை ஒன்று குத்தப்பட்டிருந்தது. அப்போ அந்த தேரை குஞ்சு சாகும் தருவாயில் இருக்கு. ஐயோ தேரையே, நான் குத்தும்போது நீ கத்தி இருந்தால் காப்பாற்றி இருப்பேனே, ஏன் கத்தவில்லை என்கிறார். அதுக்கு அந்த தேரை சொல்லிச்சான், பெருமானே, யாராவது எனக்கு துன்பம் செய்யும் போதெல்லாம் நான் ராமா ராமான்னு சத்தம் போடுவேன். ஆனால் அந்த ராமனே என்னை குத்துகிறார் என்னும்போது யார் பெயரை சொல்லி ஓலமிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ அப்பேற்பட்ட ராமபிரான் தேரையே என்னை மன்னித்து விடு, இது நான் அறியாமல் செய்த பிழை அப்படின்னு. அப்போது தேரை சொல்லிச்சான், பெருமானே, அறியாமல் செய்கின்ற பிழைகள் அப்பொழுதே மன்னிக்கப்படுகின்றன, இது நீ சொன்ன வாக்கு தான், ஆகவே நீ மன்னிக்கப்படுகிறாயின்னு தேரை சொல்லிட்டு அது இறந்துருச்சான். ஆக நாம் செய்கின்ற பாவம் தெரியாமல் செய்தால் அந்த பாவம் எப்படி என்றால் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் தெரிந்து செய்த பாவம் நிச்சயமாக அந்த பாவத்திற்கான கூலி கிடைக்கத்தான் செய்கிறது. அது என்னோட வாழ்க்கையில் மிக அதிகமாக நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத கண்ணதாசன் வாக்கு மூலமாக தருகிறார். அதாவது, எழுத்தின் மூலமே சம்பாதித்தவர்களில் என்னை போல் சம்பாதித்தவர்கள் குறைவு, ஆனால் சம்பாதித்ததை அள்ளி இறைத்ததில் என்னை போல் அள்ளி இறைத்தவர்கள் குறைவு. இவ்வளவு அறியாமைக்கிடையிலும் ஏதோ ஒரு சுடரொளி என்னை காப்பாற்றுகின்றது. அந்த சுடரொளிதான் இந்து மதம், அந்த சுடரொளிதான் இறைவன் என்கிறார் கண்ணதாசன். ஆக நான் தத்துவம் பேசவில்லை, என்னுடைய அனுபவத்தை பேசுகிறேன். இந்து மதத்தின் ஒவ்வொரு அணுவையும் நான் உணர்வதற்கு எதையும் நான் படிக்கவில்லை. சாதாரண பழமொழிகளும் அனுபவத்தில் அவற்றின் எதிரொலிகளுமே இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையை எனக்கு உண்டாக்கி இருக்கிறது. தாயை மதிக்க வேண்டும். எங்களுடைய பகுதியிலே ஸ்வீகாரம் தருகின்ற ஒரு முறை உண்டு. அப்படி ஸ்வீகாரம் தரப்பட்ட ஒரு மகன் தன்னுடைய பெற்ற தாய் வந்தபோது பார்ப்பதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. தாய் அழைத்த போதும் கூட அவன் காது கேட்காதவன் போல் இருந்தான். ஆனால் பிற்பாடு அவனுக்கு காதே கேட்காமல் போகின்ற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால், தாயை அவமதிக்கின்றவன் நிச்சயமாக அந்த பாவத்தின் சம்பளத்தை அனுபவிப்பான் என்கிறார் கண்ணதாசன். அதனால்தான் அவர் கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசனை எப்படி நம்ம மறக்க முடியுங்க?